நமச்சிவாய. பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. அரண்நாமம் 1000 சிவபெருமான் விலையில்லாதவர். அதனாலேயே உலகத்தில் உள்ள நாம் ஏதோ ஒரு விலை வச்சுன்னு சொல்கிற சாமான எதையும் கவனம் இல்லாதவர், மதியாதவர் அப்படின்னு பார்த்தோம். அவர் மட்டும் இல்லை, அவரோட அருள் இருந்ததுன்னாக்க சிவன் அடியார்களுக்கும் அது அப்படி தான் இருக்கும். அவரை போல் அந்த குணமே தான் இருக்கும் அப்படிங்கிறத நமக்கு பார்க்குறோம். அப்படி இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் எப்படி இருக்கார்? 348வது திருநாமம் சொல்கிறது ஓம் மிருதவே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. இதோட பொருள் என்ன அப்படின்னா மென்மையானவர்னு அர்த்தம். மிருது அப்படின்னா சாஃப்ட்டு, மென்மை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா என்ன அப்படின்னா இளகிய மனம் கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். எது மிருதுவாக இருக்குது அப்படின்னார்? அவரோட மனம். அப்படி இல்லாதவாளை நம்ம என்ன சொல்கிறோம்? ரொம்ப கல் மனசு சார் அப்படிங்கிறோம். ஆனால் இவருக்கு எப்படி இருக்குன்னார்? மென்மையான இளகிய மனம் கொண்டவராக இருக்கார். அதனால மிருதவே நமஹா அப்படின்னு அவரை போற்றுறது. அவருக்கு இன்னொரு போயிருக்கு ஆசுதோஷி அப்படின்னு, அதாவது சீக்கிரத்தில் திருப்தி அடைஞ்சு அருளக்கூடியவர். அது எப்படி வரும் அப்படின்னார்? மென்மையான இளகிய மனசு கொண்டாதான் வரும். இதுக்கு மேலே அவர் என்னன்னார்? கேட்டு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நம்மளை பார்த்து அவரோட இளகிய மனசுனால கேட்காதையே நமக்கு என்ன வேணுமோ அதையும் கொடுக்குறவரானா இருக்கார். ஆச்சரியமா? அப்படி இளகிய மனம் கொண்டவர் எப்படி இருக்கார் அப்படின்னார்? 349 திருநாமம் சொல்கிறது ஓம் அவ்யயாய நமஹா அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா இதோட பொருள் மாறுபாடு இல்லாதவர் அப்படின்னு அர்த்தம். ரொம்ப அழகாக தான் சொல்லியிருக்கு. முதல்ல இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் இருக்கிற பற்றுள்ள பொருட்கள்லாம் இவருக்கு பற்று இல்லாதவர், கவனம் இல்லாதவர், விருப்பம் இல்லாதவர்னு சொல்லித்து, அடுத்தது ரொம்ப இளகிய மனசு கொண்டவர் அப்படின்னு சொல்லித்து, அதுக்கு முன்னால் துறவியாக இருக்கிறவர் அப்படின்னு சொல்லித்து, இப்படிலாம் சொல்லிவிட்டு இந்த 349 திருநாமம் என்ன சொல்கிறதுன்னர்? மாறுபாடு இல்லாதவர் அவ்யயாய நமஹா அப்படின்னு சொல்கிறது. அப்படின்னா அப்போ என்ன அப்படின்னா, ஏதோ நேற்றுக்கு இளகிய மனசு இருந்தது சார், இன்றைக்கி ரொம்ப மனசு கல்லாகிடுது, இன்றைக்கி கொடுக்கவே இல்லை. நேற்றுக்கு பொருள்லாம் மதிக்காத இருந்தார், இப்போ ரொம்ப அவருக்கு ஆசை வந்துடுத்து, இனிமேல் இது வேணும் அது வேணும்னு அலையிறார். இப்படிலாம் மாறி போயிடுவாரா அப்படின்னா, உலக இயற்கையில் நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, மனிதர்களோட குணத்தில் எப்படி இருக்குன்னார்? இருந்தாப்பில் ஒரு குணம் பின்னால் இல்லை, பின்னால் இருந்த குணம் முன்னால் இல்லை, இப்படிலாம் மாறுபாடு ஏற்பட்டுட்டே இருக்கு இல்லையா நம்மளோட குணத்தெல்லாம், நம்மளோட நடவடிக்கையெல்லாம். அதை மாதிரி இவர் பண்ணிவிடுமா அப்படின்னார்? இல்லை, மாறுபாடு இல்லாதவர். திரிசத்தியம் அப்படிங்கிறமே அது எப்பொழுதும் முன்னையும் அப்படி தான் இருந்தது, இப்பவும் அப்படி தான் இருக்குது, பின்னாலேயும் அப்படி தான் இருக்கும். முக்காலத்திலையும் இவரோட குணத்திலேயோ இவரோட அன்பிலேயோ கருணையிலையோ மாறுபாடே இருக்காது. அது அப்படி மட்டும் போராது, மனிதர்களுக்கு மனிதன் நமக்கு மாறுபாடு இருக்குமோ இல்லையோ, இவர்கிட்ட இருக்கிற அன்பு அவர்கிட்ட இருக்குமா, அவர்கிட்ட இருக்கிற அன்பு இவர்கிட்ட இருக்குமா தெரியாது. ஆனால் இவருக்கு எப்படி இருக்குது? சிவபெருமானுக்குன்னர் எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி மாறுபாடு இல்லாத அன்பாக இருக்குது. எந்த காலத்திலையும் இவரோட குணங்கள் மாறுபாடு இல்லாத ஒரு குணக்குன்றாய் இருக்கார். அதனால தான் இவர் மிருதவே நமஹா அவ்யயாய நமஹா எல்லாம் சொல்கிறது. அப்படி இருக்கிறதுக்கு உதாரணம் பார்க்க வேண்டாமா? அது என்ன அப்படின்னு, இரும்பை பொன்னாக்கி தோழனா இருந்த ஒரு லீலை. உத்தம சோழன் அப்படின்னு சோழராஜா இருந்தார். அவரோட பேரை கேட்டாலே தெரியறது அவர் எப்பேற்பட்டவர்னு. அவரோட குணங்களை ரொம்பவே விவரிச்சிருக்கு. நற்குணங்களோட இருப்பிடமாக இருந்தார், நல்ல அறிவு இருந்தது, நல்ல ஞானம் இருந்தது, நல்ல பொருட்செல்வம் இருந்தது, எல்லாம் நிரம்பி இருந்தது. ஒரு மனிதருக்கு கம்ப்ளீட் லைஃப் அப்படின்னு சொல்லுமே, அது மாதிரி பூர்ணமான ஒரு வாழ்க்கைனா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான வெளியில் இருக்கக்கூடிய சாமான்கள் அத்தனையும் அவருக்கு நிரம்பி இருந்தது. இத்தனையும் நிரம்பி இருந்தாலும் உள்ளுக்குள்ளே குணம் இருக்கணுமே. அந்த குணமும் எப்படி இருந்ததுன்னர்? எல்லாருக்கும் வாரி வழங்கிறது, தனக்குன்னு எதையும் வச்சுக்கணுங்கிற ஒரு ஆசை இல்லை, அந்த சுயநலம் இல்லை, பொதுநலம், இப்படியெல்லாம் இருந்து நீதி வழுவாத இவர் ஒரு கொடைகளை எல்லா நாட்டையும் தன்னோட ஆளுகைக்கு கொண்டு வந்து
ஆட்சி பண்ணியிருந்தார். அப்படி ஒரு உத்தமராக இருந்ததுனாலே ஜனங்கள் அவருக்கு உத்தம சோழன் கொண்டாடுறாப்புல இருந்துதான். அப்படி உத்தம சோழர் இவர் என்ன பண்ணார், இவரோட குணம் அந்த எல்லாத்தையும் வாரி வழங்குகிற குணம் இல்லையா, அந்த குணத்துப்படி என்ன பண்ணார், தங்கிட்ட அரண்மனையில் இருக்கிற தன்னோட பொக்கிஷத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு என்னென்ன வேணுமோ யாராருக்கு என்ன வேணுமோ வாரி வாரி கொடுத்துட்டே இருக்கிறது. பெரிய வள்ளல் மாதிரி வாரி வாரி கொடுக்கறது. அன்னதானம் அப்படின்னா அத்தனை பேருக்கும் பசிப்பிணியை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக அன்னதானம் பண்ணுறது. இப்படி எல்லாம் பண்ணி கருவூலத்தில் இருக்கிற பொருட்கள்லாம் இவர் செலவழிச்சுட்டே வர்றார். இது செலவழிக்க அது குறையும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் குறைஞ்சுட்டே வருது. ஆனால் இவர் அதை பற்றி கவலையே படலை. ஏன்னர் இவர் யாரோட பக்தர், அந்த சிவபெருமானோட பக்தர்னா அந்த சிவபெருமான் யார், விபணாய நமஹா அப்படின்னு அந்த பொருட்செல்வத்தில் எதுலேயும் பற்றில்லாதவர்னா அவரோட பக்தராக இருக்கிறதுனால இவருக்கும் அந்த குணம். அதனால் எதை பற்றியும் கவலைப்படாத இவர் பாட்டுக்கு கருவூலத்துலேருந்து எடுத்து எல்லாத்தையும் வாரி எல்லாருக்கும் வழங்கிட்டே இருந்தார், அன்னதானம் பண்ணியிருந்தார். இன்னும் என்னென்னலாம் உண்டோ நல்ல காரியங்கள்லாம் பண்ணி ஜனங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற என்ன ஒரு பொது உடைமை பாருங்க. அப்படிலாம் ராஜாக்கள்லாம் இருந்திருக்கான்னு தெரியுது. இப்படிலாம் பண்ணியிருந்தார். எல்லாம் செல்வன்லாம் குறைஞ்சுட்டே வருது. அது குறையிறபடி குறையத்தானே குறையும். இப்படியே ஆயிடுத்துன்னா என்ன பண்ணார், கருவூலத்தில் தங்கமா வெள்ளியா இதெல்லாம் இல்லை ஆயிடுத்து அப்படின்னா அடுத்தது என்ன பண்ணார், இவரோட அரண்மனையில் இவரோட சிம்மாசனமாக இருக்கட்டும், அவர் ஏறி போகிற படிக்கட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் பொன்னாலையும் ரத்தினங்களாலையும் எழுச்சியெல்லாம் நமக்கு பார்க்குறோம் இல்லையா, இப்படிலாம் இருந்ததா. உடனே என்ன பண்ணார், அந்த படிக்கட்டில் அங்கங்கே இருக்கிற அந்த தங்கத்தெல்லாம் எடுத்து அதை கொடுக்கறது. வெள்ளி எங்கேயானு வச்சுருக்கா, தூணில் வெள்ளி இருந்ததா அதை எடுக்கிறது, எங்கேயானு நவரத்தினம் வச்சுருக்கா அதை எடுத்து கொடுக்கறது. இப்படிலாம் பண்ணி கடைசியில் என்ன எடுத்துனர், இவரோட அரண்மனையில் இருக்கிற படிக்கட்டெலாம் வெறும் மரப்படிக்கட்டுக்காகவும் இரும்பு படிக்கட்டாகவும் இருக்கிறாப்புல ஆச்சே வழிய எல்லாம் இரும்பு சாமானாக அறாப்புல இருந்த வழிய தங்கமா வெள்ளியா வைரமா வைடூரியமா எல்லாம் எழுச்சி எல்லாம் போயிடுத்து. நாட்டில் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அவர் என்ன பண்ணார், அதுக்காக வருத்தப்படலை. இவர் மரப்பலகையில் உட்காந்துண்டு கோரப்பாய், அந்த கோரப்பாயில் படுத்துண்டு இப்படிலாம் ஆட்சி பண்ணியிருந்தா இதை பார்த்துட்டு யாருக்கு வருத்தமாக இருந்தது, ஆச்சரியமாக இருக்கும், சிவபெருமானுக்கு வருத்தமாக இருந்தது. என்ன நம்மளோட பக்தன் நல்லவன் தான், உத்தமனாக இருக்கிறவன், பட்ட பேர் வாங்கினவன், அதுக்காக வாரி கொடுக்கறதுக்கும் ஒரு அளவில்லாத இத்தனையும் கொடுத்துட்டு ஒரு ராஜா, இப்படி ஒரு பெரிய சக்கரவர்த்தி, இவர் வெறும் கோரப்பாயில் படுத்துண்டு சாதாரண ஒரு மர ஆசனத்தில் உட்காந்துன்னு இப்படி இல்லாமல் ஆட்சி பண்ணுறது. அந்த ஆட்சிக்கு அந்த பதவிக்கு அந்த ஸ்தானத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கணுமோ இல்லையோ, மதிப்பு இருக்கணுமோ இல்லையோ, அப்படி இல்லாத அதை கூட லட்சியம் பண்ணாது இவன் இப்படி இருக்காரே, இப்படி ஒரு சிறந்த ஞானியாக இருக்கானே, வைராக்கியசீலனாக இருக்கானேன்னு சிவபெருமானுக்கு தாங்கலை. அதனால் அவர் என்ன பண்ணினார், ஒரு நாளைக்கு ஒரு வியாபாரி மாதிரி இவரோட சபைக்கு வந்தார். சபைக்கு வரத்தையே எதுக்கு வந்திருக்காருன்னார், எனக்கு ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னு கையில் ஒரு ஓலையை தூக்கின்னு வந்தார். இதை ராஜாட்ட சொல்லி தீர்த்துக்கணும் அப்படின்னு. சபையில் எல்லோரும் உட்காந்துருக்கார், ராஜா அரியணையில் உட்காந்துருக்கார். கிட்டக்க போனார். கிட்டக்க போய் நெருங்கி, ராஜாட்டெல்லாம் அவ்வளோ கிட்டக்க யாரும் போயிட முடியாது, இவரோ புதுசாக இருக்கிற பார்க்குறதுக்கு. அவர் வந்தவர் என்ன பண்ணார், ரொம்ப நட்பு பாராட்டுறாப்புல ரொம்ப சுவாதீனமாக ராஜா கிட்டக்க போய் காதோட காதாக சொல்கிறார். கையில் ஓலையை காமிச்சுன்னு ஏதோ வழக்கை காமிக்கிறாப்புல காமிச்சுட்டு ராஜாட்ட சொன்னார், அப்பா நீ உத்தம சோழன் ஒத்துக்கிறேன், அதுக்காக இப்படியா பண்ணுவேன், இருக்கிறத அத்தனையும் எல்லாத்தையும் எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு நீ ஒரு ராஜா சக்கரவர்த்தி இப்படி ஒரு கோரப்பாயில் படுத்துட்டு இப்படிலாம் இருக்கியே அப்படின்ட்டு எனக்கு அது ரொம்ப தாபமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. அந்த ஒரு உன்னோட அந்த கொடைத்தன்மைக்கும் ஒரு அளவில்லாத, எதுவுமே உனக்கு அந்த விருப்பம் இல்லாத எல்லாத்தையும் வாரி வழங்குறவனாக இருக்கு. அப்பேற்பட்ட உங்ககிட்ட தான்ப்பா எல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு அவர் என்ன சொன்னார், நீ ஒரு ராஜா, அதுக்காகவானும் நீ சிலதெல்லாம் பாதுகாத்து தான் ஆகணும், வச்சுன்னு தான் ஆகணும் அப்படின்ட்டு. அப்போ என்ன சொன்னார், இப்படி உன்னோட படிக்கட்டு இது எல்லாம் இப்படி மரமும் இரும்பாகவும் இருக்குது, நான் வேணா ஒன்று பண்ணட்டுமான்னார். நான் தொட்டேன்னா இது இத்தனையும் பொண்ணாக ஆகிடும், அந்த சித்து என்கிட்ட இருக்குது, நான் பண்ணட்டுமான்னார்.
ராஜா பார்த்தார், இவர் யாருன்னே தெரியல, என்னமோ ரொம்ப நம்மள்கிட்ட நட்பு பாராட்டின்னு கிட்டக்க வந்து இத்தனை சொல்கிறாரு, நாம் இதெல்லாம் வேண்டான்னு நமக்கு ஒன்றும் அதில் லட்சியம் இல்லை, இவர் ஏன் அதுக்கு வருத்தப்படுற, நம்மள்கிட்ட இல்லையேன்னு அப்படின்ட்டு ராஜாவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதுக்குள்ளே ராஜா நிதானிச்சுக்கிறதுக்குள்ளேயே இவர் என்ன பண்ணார், மனசில் நினச்சாரோ இல்லையோ அத்தனையும் திருப்பி பொண்ணாக மாறி எடுத்து, இனிமேல் எல்லாமா மாறி எடுத்து, முன்னால் எப்படி இருந்ததோ எல்லாமே மாறி எடுத்து. சபையில் இருந்த எல்லோரும் பார்க்குற ஆச்சரியமாக்கு, என்ன யாரோ ஒரு ஆள் வந்தார், ஏதோ வழக்கு என்னமோ நமக்கு நீதி வேணும்னு கேட்டுன்னு வந்தாப்புல இருக்குது, ராஜாக்கிட்ட ரொம்ப நெருங்கி போய் ஏதோ பேசினாரேன்னா ஒரு கால் ரொம்ப நண்பர் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் இப்போ என்ன ஆச்சுன்னா எல்லாம் பழையபடி எல்லாம் மாறி எடுத்தோ. இப்படி மாறி தோல்லையோ அடுத்த நிமிஷம் இந்த வியாபாரியாக வந்து சிவபெருமான் மறைஞ்சு போயிட்டார். இவரும் மறைஞ்சோடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் இருந்தது. உடனே எல்லாருக்கும் தெரிஞ்செடுத்து இது ஏதோ ஆண்டவனோட லீலை, சிவபெருமானோட லீலை. ஏன்னா ராஜா அப்படி சிவபக்தராக இருக்கிறதுனால பார்த்தார். உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறா, இது இப்படி ஆயிடுத்து இப்படி ஆயிடுத்து அப்படின்னு. உடனே என்ன பண்ணான் அப்படின்னார், இது அவர் தான் பண்ணியிருக்கணும்னு நினச்சிட்டே இருக்கிறது. இன்னொரு ஒரு ராஜ வேஷத்தில் ஒரு திருப்பி யாரோ இன்னொரு ஆள் உள்ளே நுழைஞ்சார். உள்ளே வந்தவர் என்ன பண்ணார், திருப்பி ராஜா கிட்டக்கு போனார். ராஜாவோட சரிசமமாக உட்காந்துண்டு ராஜநீதி, பக்தியோட சிறப்பு, குடும்பஸ்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இதை எல்லாத்தையும் உபதேசம் பண்ணார். எல்லாரும் கேட்குறாப்பில் உபதேசம் பண்ணுறார். எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருந்தது. யாரோ வந்தவர் யாரும் முன்ன பின்ன தெரியாத இவ்வளவு ரொம்ப உரிமையோடு வந்து இப்படி பண்ணுறாருன்னு. இப்படி பண்ணினாரோ இல்லையோ, எப்போது 2 முகூர்த்த காலம் உட்காந்துட்டு ராஜாக்கும் எல்லாருக்கும் உபதேசம் பண்ணாராம். இவர்கள் யார் என்ன நினைக்கிறதுக்குள்ளேயே மறைஞ்சு போயிட்டார். இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சது, முன்னால் வந்து ஒரு வியாபாரியாக வந்து இது அத்தனையும் பொன்னாக்கி ஒரு லீலை பண்ணினதும் அந்த சிவபெருமான் தான். இப்போது ஒரு ராஜ வடிவத்தில் வந்து நண்பராக வந்து இத்தனை நல்ல உபதேசம் பண்ணினதும் இவர் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சுது. தெரிஞ்சால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு, நாடே அந்த தேசமே நல்ல வழியில் சாதுக்கள் நிறைஞ்ச இதுவாக இருந்து அப்படிலாம் இருந்ததோடு இல்லையாம், நல்ல சாந்த மனசோடு எல்லோரும் இருந்தாலும். இதை புராணம் நமக்கு இப்படி முடிக்கிறது. என்னென்னு, யார் வந்து உபதேசம் பண்ணியிருக்கா, சாட்சாத் பரம்பொருளான ஆதிகுருவான சிவபெருமானே வந்து எல்லாருக்கும் அவர்களுக்கு உண்டான தர்மத்தை உபதேசம் பண்ணியிருக்க. ராஜானா ராஜநீதி என்ன, ஒரு குடும்பஸ்தன்னா குடும்பஸ்தனுக்கு உள்ள நீதி என்ன, பக்தின்னா என்ன, இது இத்தனையும் சொல்லிக்க இல்லையா. இந்த உபதேசத்தை கேட்டதுக்கப்புறம் எல்லாரும் அந்த நல்வழியில் போய் எல்லோரும் சாந்தமான அமைதியான மனசோட நாடே சுபீக்ஷமாக லக்ஷ்மீகரமாக இருந்தது அப்படின்னு நமக்கு இந்த லீலை சொல்லப்படுறது. இது எதை குறிக்கிறதுன்னு, மிருதவே நமஹா, அவ்யயாய நமஹா அப்படின்லாம் இந்த நாமம் சொல்லியிருக்கு இல்லையா. அந்த மென்மையான ஹிருதயம் உடையவர்த்தினால இவருக்கு என்ன இளகிய மனம் கொண்டவராக இருந்ததுனால இப்படி ஒரு ராஜாவாக இருந்துன்னு இப்படி இருக்கார் அப்படின்னு இவராகவே, ராஜா கேட்கல, எனக்கு வந்து இது மாதிரி பண்ணுலாம் கேட்கல, ஆனால் இவராகவே பேசுகிறார். அதுதான் இளகிய மனத்தோட குணம், தானே போய் வலியை போய் உதவுறது தான். அப்படி இருக்கக்கூடியவர் மாறுபாடு இல்லாத அந்த இளகிய மனம் கொண்ட அந்த சிவபெருமானோட பெருமைகளில் இன்னும் பல விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம். ஓம் நம சிவாய்.